வாய்ப்பு கிடைத்தால் அதிமுகவை ஒருங்கிணைக்க முயற்சிக்கும் செங்கோட்டையனுடன் சந்திப்பதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். சென்னையை அடுத்த அம்பத்தூரில் அமமுகவின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பிறகு பேட்டியளித்த தினகரன், செங்கோட்டையன் தம்மை சந்தித்ததாக கூறுவதில் உண்மை இல்லை என்றார். நான் தொலைக்காட்சியில தாங்க பார்த்தேன். அவர் என்னை சந்தித்ததா நேற்று தொலைக்காட்சியில தான் பார்த்தேன். அதான் அவர் மறுப்பு கொடுத்திருக்காரு. சந்திக்கல. வாய்ப்பு கிடைத்தால் சந்திப்பேன். தமிழர்கள் யார் விமர்சனம் வைக்கிறார்? பொதுவாக ஜிஎஸ்டி வரியை குறைத்திருக்கிறார்கள், எல்லோரும் வரவேற்கிறார்கள். அப்படிதான் நான் பார்க்கிறேன். யாரு அப்படியா? அப்ப பார்த்த தொலைக்காட்சியில எல்லாம் திருநெல்வேலியில எல்லாம் ஏதோ மாலை எல்லாம் போடுறாங்க. என்ன சொன்னார் நான் கவனிக்கல உண்மையாவே. ஒரு கட்சியின் தலைவரா இருக்காரு, இன்னொரு அரசியல் தலைவரை, இன்னொரு கட்சியின் தலைவரை அநாகரிகமாக விமர்சிப்பது அவருடைய தரத்தை தான் காட்டுகிறது. இப்ப பெரிய பெரிய தலைவர்கள், பழனிசாமி மாதிரி தலைவர்லாம் சுட்டுக் கொள்ள போயிருக்காங்க. நாங்கெல்லாம் ஜனவரிக்கு அப்புறம் தான் சார் சுட்டு போயிடும். எங்க தலைமையில கூட்டணி அமைக்கின்ற எண்ணம் இல்லை. நாங்கள் இடம்பெற போகின்ற கூட்டணி தான் வெற்றி கூட்டணியாக அமையும். நாங்க பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் அறிவித்திருப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் அந்த கூட்டணியிலிருந்து வெளியே வந்துவிட்டோம். சார், நான் ஊடகங்கள்ல தான் சார் பாக்குறேன். எப்படி நேற்று செங்கோட்டையன் என்னை சந்தித்தார்னு செய்தியை நானே பார்த்தேனோ, அதே மாதிரி அன்றைக்கு தொலைக்காட்சிகள்ல தாவேகாலேருந்து உள்ள நிர்வாகிகளோட அமமுக நிர்வாகிகள்லாம் பேச்சுவார்த்தை நடத்துறாருன்னு சில தொலைக்காட்சிகள்ல செய்தி பார்த்தேன். அதெல்லாம் உண்மை இல்லை. நாங்கள் எங்கள் கூட்டணியை பற்றி டிசம்பர் மாதத்தில் உங்களுக்கு தெளிவாக அறிவித்தோம். விவாதம் தான் எல்லாத்துக்கும் பண்றாங்களே. டிபேட்டுங்கிற பேர்ல அவங்க நினைக்கிறதெல்லாம் பேசுறாங்க. நண்பர் அண்ணாமலை நான் அந்த கூட்டணியிலிருந்து வெளியேறிய பிறகு பல முறை என்னிடம் தொலைபேசியில நீங்கள் உங்கள் கருத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும், மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வர வேண்டும் என்று தொலைபேசியில் என்கிட்ட பேசுறப்பெல்லாம் கோரிக்கை வைத்தாரு. நான் வெளியூர்ல இருந்ததுனால சென்னைக்கு வந்த பிறகு அவர் என்னை சந்தித்து அதே கோரிக்கையை தான் வலியுறுத்தினார். வேற ஒண்ணு அதை தாண்டி இவர்கள் மற்றவர்கள் அதுக்கு காரணம் சொல்வது போல எதுவுமே இல்லை. அவர் தூண்டிவிடக்கூடிய நபரும் அல்ல, இன்னொருவர் தூண்டிவிட்டு ஆடக்கூடியவன் நான் அல்ல என்பது எல்லாருக்கும் தெரியும்.